Hello everyone, I'm Dr. Aditya Sibichakravarthi, interventional cardiologist. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். சரி, நீங்க உங்க டாக்டர் போய் பார்த்துருக்கீங்க. உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்ன, இதனால என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், இதனால லாங் டர்மா அது பிரச்சனைகள் வருமா, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதை பத்திலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்ன அப்படின்னா, ஏட்ரியம்ன்றது என்ன, நம்ம ஹார்ட்ல வந்து 4 சேம்பர்ஸ் இருக்கு. கீழே 2, மேல 2. மேல இருக்க 2 பேர் தான் வந்து ஏட்ரியம். அந்த ஏட்ரியம்ன்றது நார்மலா துடிக்கிறப்போ அது மேல இருந்து ரத்தம் வந்து கீழே இருக்க வென்ட்ரிக்கிளுக்கு போகும். இது வந்து இப்படி ஒழுங்கா துடிச்சா அந்த மாதிரி போகும். இதுவே வந்து அந்த ஏட்ரியம் வந்து ஒழுங்கா இப்படி ஃபுல்லா துடிக்காம ஜஸ்ட் இப்படி லைட்டா டான்ஸ் ஆடுற மாதிரி, சின்னதா ஷேக் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். அதாவது என்னன்னா, ஏட்ரியம் வந்து நல்லா அமுங்கி நல்லா ப்ரெஷ் பண்ணி துடிக்காம ஜஸ்ட் இப்படி வைப்ரேஷன் மாதிரி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். சரி, இந்த மாதிரி வைப்ரேஷன் கொடுக்கறதுனால என்ன நடக்கும், ஒருவேளை மேலிருந்து ரத்தமே வராம கீழே போயிருமா, அதனால எதுவும் பெரிய பிரச்சனை வருமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. நம்ம ஹார்ட்ல அந்த மேல இருக்க அந்த ஏடிஎம் 2 இருக்குல்ல, அதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ரைட் சைடுல இருக்கிறது வந்து உடம்புல இருக்க எல்லா கெட்ட ரத்தத்தையும் வாங்கி கீழே இருக்க ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு அனுப்பும். லெஃப்ட் சைடு வந்து நுரையீரல இருந்து நல்ல ரத்தத்தை வாங்கி கீழே இருக்கிற லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு அனுப்பும். இது நார்மலா இது நீங்க அது அமுக்கவே இல்லைனாலும் ஜஸ்ட் அந்த வால் ஓபன் ஆனாலே வெறும் கிராவிட்டியிலே ஒரு 80% போயிடும். மிச்சம் 30% தான் இது அமுக்கி கீழே தள்ளும். ஸோ இந்த 30% குறையிறதுனால பெரிய பிரச்சனை, ரத்த ஓட்டம் நின்று போயிடும்ன்ற மாதிரி ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அப்படி இருக்கிறப்ப இது இவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வேற சில ரீசன்ஸ் இருக்கு. என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம உடம்புல ஹார்ட் வந்து ஒழுங்கா துடிச்சாதான் அதுக்குள்ள வந்து ரத்தம்லாம் சரியா போகும். இப்படி ஒழுங்கா துடிக்கல அப்படின்னா என்ன நடக்கும், அந்த இடத்துல வந்து ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ரத்தம் தேங்குச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும், அந்த இடத்துல ரத்த கட்டு மாதிரி ஏற்படும். ஒருவேளை அந்த ரத்த கட்டு ஏற்பட்டுச்சுன்னா அங்கதான் பிரச்சனை. அதுக்குள்ள ஃபார்ம் ஆகிற அந்த ரத்த கட்டு வந்து உடம்புல இருக்க எல்லா உறுப்புக்கும் உடஞ்சு பரவுச்சுன்னா அங்க போய் எந்த உறுப்பு அடைக்குதோ அதுல போய் பிரச்சனை வந்துடும். மூளைக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். கை காலுக்கு போச்சுன்னா அந்த கை கால ரத்த குழாயை அடைச்சு போன மாதிரி இருக்கும். இதே வந்து நுரையீரலுக்கு போச்சுன்னா நுரையீரல் அட்டாக் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரத்தக்கட்டு, அந்த இருதய துடிப்பு சீரா இல்லாதனால ரத்தம் வந்து தேங்கிடுது. அந்த தேங்குற ரத்தத்துல வந்து கட்டி ஏற்படுது. அந்த ரத்த கட்டு வந்து உடஞ்சு எல்லா இடத்துக்கும் போறதுனால பிரச்சனை வருது. ஸோ இதுதான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ல முக்கியமான பிரச்சனை. இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு இப்படி இந்த ஏட்ரியம் துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டினியூஸா ஒரு மாதிரி மூவ்மெண்ட்ல இருக்கு இல்லையா, நார்மலா நடக்கும். ஏட்ரியம் துடிக்கும், அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ இதுக்கு வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லை. அதனால என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அந்த சதையெல்லாம் ரொம்ப வீக் ஆயிடும். நாளடைவில் வந்து இது அந்த ஹார்ட் பீட் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயே வந்து ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் வீக்கா போயிடும். ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆயிட்டா என்ன நடக்கும், மூச்சு திணறல், நடந்தா மூச்சு திணறல், படுத்தா மூச்சு திணறல், நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப மூச்சு திணறல வந்து எந்திரிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படியெல்லாம் ப்ராப்ளம் வராம தடுக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டி வந்துடும். சரி, இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டேன். இது யாருக்கெல்லாம் வரும், இதுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் வந்து வயசு. நார்மலா ஒரு 65 வயசுக்கு மேல இருந்தாலே அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்ல வந்து கொஞ்சம் வீக்னஸ் ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நார்மல் ஏஜிங்லேயே ஒரு காமன் ரீசன். ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்தியாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வால்வ் அடைப்பு, அந்த மைட்ரல் ஸ்டெனோசிஸ் சொல்லுவோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கேன். அந்த மாதிரி அந்த ஹார்ட் கீழே இருக்கிற வால்வ் அடைச்சுக்குச்சுன்னா என்ன நடக்கும்னா, மேல இருக்க சேம்பர் வீங்கிடும். அப்படி அது வீங்குச்சுன்னா அகைன் அதோட துடிப்பு சீராலாம் போகும். ஸோ அகைன் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடும். ஸோ இது வந்து முதல் காரணம், இந்த வால்வ் டிசீஸ். இது போக ரெண்டாவது வேற என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் கொஞ்சம் வயசானவங்களுக்கு வால்வ் ப்ராப்ளம் இல்லாமலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். அதைத்தான் நாங்க நான் வால்வுலார் ஏஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். சில மாதிரி வந்து டெம்பரவரியா இருக்கும், சில இது வந்து ரொம்ப பெர்மனண்டா இருக்கும். டெம்பரவரினா என்னன்னா, நார்மல் பீட் இருக்கும், திடீர்னு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வைப்ரேட் ஆகிட்டு அப்புறம் திருப்பி நார்மல் ஆகிடும். அந்த டயத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு படபடப்பு, மயக்கம், தலை சுத்து, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ இதுவுமே வந்து பாசிபிள். ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குங்க, ரொம்ப கதையா சொல்றேன். இந்த கதை இருக்கு. ஸோ இதுல என்ன சிம்டம்ஸ் வரும்ன்றத நம்ம பார்த்துட்டோம். முதல் வந்து படபடப்பு இருக்கும். ரெண்டாவது வந்து ஏதாவது ரத்த கட்டு உடஞ்சு எங்கேயாவது போச்சுன்னா அது அடைக்கிற இடத்துல பிரச்சனை வரும். மூணாவது வந்து ஹார்ட் வீக் ஆச்சுன்னா மூச்சு திணறல், கால் வீக்கம், முக வீக்கம், கை கால் வீக்கம், அந்த மாதிரி இருக்கும். இது யூஸ்வலா வந்து ஒரு அண்டர்லைங் பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த வால்வ் ப்ராப்ளம் மாதிரி, அந்த ப்ராப்ளத்தோட சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். டீட்டெயிலா சொல்லிட்டேன். இதை எப்படி நாங்க கண்டுபிடிப்போம்? யூஸ்வலா படபடப்புன்னு இதை சொல்லி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு இசிஜி எடுத்து பார்ப்போம். அந்த இசிஜில சில குறைபாடு தெரியும். அதை வச்சு அவங்க இந்த பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடும். இது வந்து இசிஜிலே 90% கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இசிஜில கண்டுபிடிச்சு அடுத்து என்ன செய்யணும்னா ஒரு எக்கோ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். எதுக்காக பண்றோம் அப்படின்னா, அது என்ன
காரணத்தினால வந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க எக்கோ பண்ணுவோம். அந்த எக்கோல வந்து எந்த வால்வு அடைப்பு இருக்கா, இல்ல வந்து வால் ஏதாவது சுருங்கி இருக்கா, இல்ல வேற ஏதாவது பிபி அதிகமா இருக்கா, அதனால ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா, அது எல்லாமே வந்து நம்ம எக்கோக்கு தெரிஞ்சிடும். இல்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரத்த கட்டு ஏதாவது உள்ள இருக்கான்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்கோ ஸ்கேன் கண்டிப்பா பண்ணணும். அதுக்கப்புறம் சில பேருக்கு அப்பப்போ படபடப்பு வந்து போகும். பட் நம்ம சாதாரண மியூசியம் இருக்கப்ப நார்மலா இருக்கும். அவங்களுக்கு முக்கால்வாசி நாள் நல்லா தான் இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் திடீர்னு படபடப்பு வந்து அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி வருவங்களுக்கு வந்து செக் பண்றதுக்கு ஹோல்டர்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அது என்னன்னா ஒரு மிஷின் மாதிரி இந்த சட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு அது அவங்கள ஷர்ட் மாதிரி வேர் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர்ஸ் வந்து இந்த பீட் எதுவும் ஜாஸ்தியாகுதா கம்மியாகுதா நாங்க செக் பண்ண சொல்லுவோம். அதை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு வர்றப்போ வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த பிரச்சனை இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த ஏர்டெல் ஃபிப்ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகெயின் அது வந்து 3 வகையா நாங்க பிரிச்சுக்குவோம். ஒன்று வந்து இந்த இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு மாதிரி ஷாக்கு மாதிரி கொடுத்து அதை திருப்பி நார்மலாக ஆக்கிடுறது. இது குறிப்பாக யாருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏர்டெல் ஃபிப்ரிலேஷனோட பிபி எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போய் ரொம்ப மோசமான நிலைமையில வரவங்களுக்கு இமீடியட்டா ஷாக் கொடுத்து ட்ரீட் பண்ணுவோம். இல்லை அவங்க பேஷண்ட் ரொம்ப நார்மலாக தான் இருந்தாங்க, இசிஜி திடீர்னு ஒரு 5 செகண்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, இல்லை புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்துருச்சுன்னா அப்பயும் ஹார்ட்டுக்குள்ள கிளாட் இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா நாங்கள் ஷாக் கொடுத்துருவோம். இல்லைன்னா ஷாக் கொடுக்காம அதேவே சில மருந்து கொடுத்து இந்த பீட்டை வந்து நார்மல் பண்றதுக்கு சில மருந்துகள் கொடுப்போம். பட் என்ன வரும்னா மெஜாரிட்டியான மக்களுக்கு வந்து இதை மாத்திரை கொடுத்து நார்மல் பண்ண முடியாது. அப்ப இதுதான் சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மேல இருக்க சேம்பர் துடிக்கிறது ஏர்டெல் ஃபிப்ரிலேஷன். அந்த மேல இருக்க துடிக்கிறதுனால நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது. பட் அதுவே அந்த துடிப்பு பூரா கீழே இருக்க 2 சேம்பர் இப்படி ஜஸ்ட் வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதுதான் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி போச்சுன்னா இம்மீடியட்டா உயிருக்கு ஆபத்தான நிலைமை மாதிரி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு இது இங்க இருந்து கீழே போகாம தடுக்கிறதுக்கு சில மருந்துகள் கொடுப்போம், ரேட் கண்ட்ரோல் ட்ரக்ஸ் சொல்லுவோம். அது மூலமா நம்ம அந்த சிம்டம்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது போக வந்து வேற ஏதாவது காரணங்கள் அந்த அண்டர்லைங் ரீசன் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்க ஆரம்பிப்போம். 3வது முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகாம தடுக்கிறதுக்கு வந்து பிளட் தின்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல வால்வு அடைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சில மாத்திரைகள் கொடுப்போம். இல்ல வேற காரணங்களுக்கு வந்துச்சுன்னா இப்போ புதுசா நிறைய மருந்துகள் இருக்கு, அதெல்லாம் கொடுப்போம். ஸோ அது பேசிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளால இந்த வைப்ரேஷன் ஆகி உள்ள ரத்தம் தேங்கிறத ஒன்றும் பண்ண முடியல. பட் அட்லீஸ்ட் ரத்தம் கட்டாம இருக்கிறதுக்கு வந்து சில மருந்துகள் எடுத்து அந்த ரத்த கட்டை வந்து நம்ம ஃபார்ம் ஆகிறத ஸ்டாப் பண்ணலாம். அப்படி ஸ்டாப் பண்றது மூலமா வந்து அதனால உடஞ்சு போய் மூளையில ஸ்ட்ரோக்கோ இல்ல வேற எங்கேயாவது கை காலுக்கு போய் அடைக்கிறதோ வந்து அது எல்லாத்தையும் நம்ம தடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த டெஃபினட்டா இந்த மெடிசன்ஸ் கொடுக்கறது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைனலி சம்மிங் அப், இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்ன, ஹார்ட்டுக்கு மேல 2 சேம்பர் இருக்கு, அது ஒழுங்கா துடிக்காம ஜஸ்ட் இப்படி வைப்ரேட் ஆகுது, அதுக்கு பேரு தான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். அதனால என்ன பிரச்சனை வரும், அப்படி வைப்ரேட் ஆகிறதுனால உள்ள ரத்தம் எல்லாம் தேங்க ஆரம்பிச்சிடும். ரத்தம் தேங்குறப்ப ரத்தத்துல கட்டி ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரத்த கட்டு உடஞ்சு என்னைக்குனால எங்கேயாவது போய் உட்காந்து அது ப்ராப்ளம் காஸ் பண்ணும். அது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை வந்து இப்படி ஒழுங்கா ரொம்ப நாள் துடிச்சிட்டு இருக்கதே வந்து அந்த மேல துடிக்கிறது வந்து கீழே வைப்ரேட் ஆகி போச்சுன்னா ஹார்ட் பீட்டே ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்போ அந்த சடன் டெத் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே வந்து நான் ரொம்ப நாளைக்கு இப்போ 4 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி துடிப்புல இருந்துகிட்டு இருந்தா ஹார்ட் சில நேரம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இது கண்டுபிடிக்கிற இசிஜி எடுத்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இசிஜில தெரியல அப்படின்னா அந்த ஹோல்டர்னு டெஸ்ட் இருக்கு. ஒரு 24 மணி நேரமோ இல்ல 72 மணி நேரமோ ஒரு சட்டையில ஒரு இது மாதிரி வேர் பண்ணி அது பிரச்சனை வருதான்றதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்கோ ஸ்கேன் டெஃபினட்டா நீங்க பண்ண வேண்டி வரும். அதை கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து 2 விதமா இருக்கு. அந்த ஹார்ட் பீட்டை குறைக்க, அந்த ஹார்ட் வென்ட்ரிகுலர் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில மெடிசன்ஸ் கொடுக்கலாம். இல்ல வந்து அதை வந்து ரிதமே வந்து நார்மல் ஆக்குறதுக்கு சில மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ அது உங்களோட கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல நம்ம கொடுப்போம். சில அதே மாதிரி பிளட் கிளாட் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் இருக்குன்னா வந்து உங்களுக்கு பிளட் தின்னர் மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ அதையுமே நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு எடுத்துக்கிறணும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷனை பத்தி உங்களுக்கு ஒரு பேஷண்டா என்ன தெரியணும்ன்றது ரொம்ப டீடைல்டாவே சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு டாக்டருக்கு சொல்ற மாதிரி டீடைல்டா சொல்லியிருக்கேன். பட் நிச்சயமா இது இவ்வளவு காமனா இருக்கிறதுனால இதை பத்தின ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் அதை பத்தின ட்ரீட்மெண்ட்டையோ அல்ல அதில் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மெடிகேஷன்ஸோ நீங்க கான்ஃபிடண்டா ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு அது பயனுடையதா இருக்கும். நன்றி, வணக்கம்.